டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 4 பேர்கள் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள் எனில் 8 பேர்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான், 2 டீம் 2 விதமாக செய்கிறாங்க. அதான் கொஸ்டின். அதாவது 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் 4 நாளில் முடிச்சிடுறாங்க. அதுவே 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி 8 பேர் எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஆனால் சேம் வேலை, அதே வேலை. இப்போ சப்போஸ் தனித்தனி வேலையாக இருந்தால் அது ஒரு விதமாக சால்வ் பண்ணணும். இது சேம் வேலைங்கிறனால ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணி 4 நாளில் முடிக்கிறாங்க. 8 பேர் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீம் ஒர்க் பண்ணுறாங்க, சேம் ஒர்க்கு தான். சேம் ஒர்க்கு அப்படிங்கிறனால இந்த ஒர்க்கு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைரெக்டாகவே அதோடைய ஆன்சர் கிடச்சிரும். அதாவது ஆட்கள், நாட்கள், நேரம். அதே மாதிரி செகண்ட் டீமில் ஆட்கள், நாட்கள், நேரம். இது 3 என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். அதாவது 4 × 4 × 4 = 8 × 8 இந்த வேல்யூ தெரியாதனால அந்த வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணும்போது, அதாவது சால்வ் பண்ணுறதுங்கிறது எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்க எத்தனை நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 4 × 4 × 4 ÷ 8 × 8. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.